والصلاة والسلام على سيدنا محمد وعلى آله وصحبه وسلم وبعد فأعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم فسبحان الله حين تمسون وحين تصبحون وله الحمد في السماوات والأرض وعشيا وحين تظهرون صدق الله العليم. கண்ணியத்துக்குரிய சகோதரிகளே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மனிதனை படைத்து அவனுக்கு சில கடமைகளை கட்டாயமாக்கி மற்றும் சில விடயங்களை சுன்னத்தாக நஃப்லாக ஆக்கி வைத்திருக்கிறான். எந்த அளவுக்கு மனிதன் கட்டாயமான கடமைகளில் உறுதியாக இருப்பானோ, சுன்னத்துகளை நஃபுல்களை செய்கிறது அவனுக்கு லேசாகிவிடும். நஃபுல்களை செய்கிறதின் மூலமாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுடைய பொருத்தமும் நெருக்கமும் அவனுக்கு கிடைக்கும். அல்லாஹ் பொருந்தி கொள்ளக்கூடிய அடியார்களுக்கு நாளை மறுமையில் கொடுக்கிறது சொர்க்கம். அத்துடனே அல்லாஹ்வுடைய பொருத்தமும் அல்லாஹ்வை பார்க்கும் பாக்கியத்தையும் நசீபாக்குறான். ஃபலா தஅலமு நஃப்ஸும் மா உஃபிய லஹும் மின் குர்ரத்தி அய்யுனின் ஜஸாஅம் பிமா கானூ யஅமலூன். எந்தொரு ஆத்மாவும் அறிய முடியாது மா உஃபிய லஹும், அவர்களுக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மறைத்து வைக்கக்கூடியதின் காரணமாக மின் குர்ரத்தி அய்யுனின் வழங்கப்படும் கண் குளிர்ச்சியை, அதாவது அல்லாஹ் மறைத்து வைத்திருக்கிறான் அவர்களுக்கு கண் குளிர்ச்சிக்குரிய விடயங்களை, அதனை எந்தொரு ஆத்மாவும் அறிய மாட்டாது. இவைகளெல்லாம் எதற்காக? ஜஸாஅம் பிமா கானூ யஅமலூன், அவர்கள் துனியாவுடைய வாழ்க்கையில எந்த நல்லமல்களை புரிந்து கொண்டிருந்தார்களோ அவைகளுக்கு கூலியாக. ஹஸ்ரத் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்க சொல்லுறாங்க, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கூறுவதாக, அஅதத்து லி இபாதியஸ் ஸாலிஹீன் மாலா ஐனுன் ரஅத். யாரு சாலிஹானவர்களாக நல்லவர்களாக இருக்கிறார்களோ, சாலிஹானவர் எனும் பொழுது நாங்க நினைக்க கூடாது 5 நேர தொழுகையை தொழுதுவிட்டோம், வேறு பல அமல்களை செஞ்சு விட்டோம், இதனால சாலிஹானவர்களாக ஆக முடியும் என்று. இல்லை, எந்த அளவுக்கு எங்களுடைய நாவுகளை பேணி எங்களுடைய உடல் உறுப்புகளை பேணி அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுடைய வழிபாட்டில் ஈடுபட்டு மற்றவர்களையும் நோவினை கொடுக்காமல் துனியாவுல மக்களுக்கு செய்ய வேண்டிய கடமைகள், அல்லாஹ்வுக்கு செய்ய வேண்டிய கடமைகள் என்று அதுல பூர்ணத்துவம் அடையுமோ அவர்களுக்குத்தான் இபாதுஸ் சாலிஹீன், அதாவது சாலிஹான அடியார்கள் என்று சொல்லப்படும். இப்படியான சாலிஹான அடியார்களுக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நான் தயார் செய்து வைத்திருக்கிறேன் மாலா ஐனுன் ரஅத், எந்த விதமான கண்ணும் கண்டில்லாத ஆஹராவுடைய வெகுமதிகளை, வலா உதுனுன் சமிஅத், எந்த காதும் கேட்டில்லாத ஆஹராவினுடைய வெகுமதிகளை, வலா ஹதர அலா கல்பி பஷர், எந்த மனிதனுடைய உள்ளத்திலையும் ஊசலாடி முடியாத ஆஹிராவினுடைய கொடுப்பனவுகளை. இன்றைக்கு நாங்க ஏதாவது ஒரு கண்கொள்ளா காட்சிய கண்ணினால் கண்டுட்டோம் என்றால் அவைகளை உள்ளத்துல சுமந்திருப்போம், அதனை பற்றி வர்ணிப்போம், மற்றவர்களுக்கு கூறுவோம். ஆனால் இந்த சுவனத்தினுடைய விடயங்கள் எப்படிப்பட்டது? ஹஸரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மிஅராஜுடைய பயணத்துல சென்று வந்தாங்க, மக்களுக்கு விளங்க வைத்தார்கள். என்றாலும் அவைகளை மக்களால உள்ளத்துல ஊசலாட முடியாத அளவுக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தயார் செய்து வைத்திருக்கிறான். அதனை நாங்க காண்பதாக இருந்தா மரணித்தே தான் பார்க்க வேண்டும் என்ற அளவுக்கு ஆக்கியிருக்கிறான். இதனால தான் ஹஸரத் மூஸா அலைஹிஸ்ஸலாம் ஒரு தடவை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இடத்துல கேட்கிறாங்க, மா அதுனா அஹ்லில் ஜன்னதி மன்சிலத், சொர்க்கத்துல ஆகும் தாழ்ந்த அந்தஸ்து யாருக்கு? சொன்னாங்க, ஹுவ ரஜுலுன் யஜீஉ பாதமா உத்கில அஹ்லுல் ஜன்னதி அல் ஜன்னா, இறுதியில ஒரு மனிதர் எல்லாரையும் சொர்க்கத்துக்கு நுழைக்கப்பட்டதன் பின்னால வருவார்.
அவருக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா உதுகிலில் ஜன்னத, அதாவது சொர்க்கத்துக்கு நுழைந்துக்கோ என்று கட்டளையிடுவான். ஃபயக்கூலு ஐ ரப், அவன் கூறுவான், ரப்பே வகது நஸலன் நாசு மனாசிலஹும், மக்கள் எல்லாருமே சொர்க்கத்துக்கு நுழைந்து அவங்களுடைய இடங்களை, அவங்க தங்கும் இடங்களை கைப்பற்றி கொண்டாங்க, பிடித்து கொண்டாங்க. வ அஹது அஹதாத்திஹிம், அவங்க எதுவெல்லாம் எடுக்க வேண்டுமோ அவைகள்லாம் எடுத்து கொண்டாங்க என்று சொன்னோனே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவனிடத்துல அத்தர்லா ஐ யகூன லக மிஸ்ல மலிக்க மின் முலூக்கி துன்யா, முழு உலகத்தையும் தன்னுடைய சொந்தத்துக்கு ஆக்கி கொண்ட ஒரு அரசனை போல நீ ஆகிடுறதுக்கு விரும்புகிறாயா? அந்த மனிதன் ரதீது ரப்பி, என்னுடைய ரப்பே நான் அதை விரும்புவேன், பொருந்தி கொள்ளேன் என்று சொன்னோனே ஃபயக்கூலு லக ஸாலிக வ மிஸ்லஹு வ மிஸ்லஹு வ மிஸ்லஹு வ மிஸ்லஹு, உனக்கு அதை போல சொர்க்கம் கிடைக்கும். அதாவது முழு உலகத்தையும் ஆட்சி கொண்ட ஒரு மனிதனுக்கு கிடைக்கிறதை போல உனக்கு சொர்க்கம் கிடைக்கும். ஆனா அது துனியாவை விடவும் மிகவும் உயர்ந்தது, துனியாவோட ஒப்பிட முடியாதது. உனக்கு அப்படியான சொர்க்கம் இருக்குது, அதை போன்று அதை போன்று அதை போன்று என்று அல்லாஹ் 4 விடுத்தம் விஷாலமான ஒரு சொர்க்கத்தை கடைசிக்கு நுழையக்கூடிய மனிதனுக்கு வாக்களித்து வைத்து ஃபகால ஃபில் ஹாமிசத்தி, 5வது விடுத்தத்துல ரலீது ரப்பி, என்னுடைய ரப்பே நான் பொருந்தி கொண்டேன். ஹாதா லக வ அஷ்ரத்து அம்சாலிஹி, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த சொர்க்கம் உனக்குரியது தான், அதை விடவும் 10 மடங்கு விஷாலமான சொர்க்கம் உனக்கு இருக்கிறது. வலக்க மஸ்தஹத் நஃப்சுக வலத்தத் ஐனுக, உனக்கு உள்ளம் ஆசை வைக்கக்கூடிய அனைத்தும் கிடைக்குது, உன்னுடைய கண்கள் இன்பம் அடையக்கூடிய அனைத்தும் கிடைக்குது என்று சஹீஹ் முஸ்லிம்ல அந்த ஹதீஸ் பதிவாக்கப்பட்டிருக்குது. இதெல்லாம் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா துனியாவுல வரக்கூடிய கஷ்ட நஷ்டங்களை பொருந்தி கொண்டு அல்லாஹ்வுக்காக வேண்டி அமல் செய்யக்கூடிய சாலிஹான அடியார்களுக்காக வேண்டி தயார் செய்து வைத்திருக்கிறார். எந்த அளவுக்கு அவர்களுடைய அந்தஸ்துகளை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா உயர்த்தி வைத்திருப்பான் என்றால், சொர்க்கவாசிகளுடைய தன்மையை பொறுத்தவரையில ஃபஹும் அலா சூரதி அபீஹி ஆதம் அலைஹிஸ்ஸலாம், அவர்கள் தன்னுடைய தந்தை ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய உருவத்தில் இருப்பாங்க. ஃபில் ஹையதி வத்தூலி வல் ஹுஸ்னி வல் ஜமாலி, அவர்களுடைய அந்த உடம்பினுடைய அளவு, உயரம், அழகு, அலங்காரம். ஹஸரத் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, இன்ன அவ்வல ஜும்ரத்தின் யதுஹுலூனல் ஜன்னத அலா சூரத்தில் கமரி லைலத்தல் பத்ர், சொர்க்கத்துக்கு முதலாவது நுழையக்கூடிய சொர்க்கவாதிகளின் உடைய அந்த உருவம் சூரத்துல் கமர் லைலத்தல் பத்ர், பூர்ண சந்திரனுடைய இரவுல அந்த சந்திரனை பௌர்ணமியை போல இருக்கும். வல்லதீன யலூனஹும் அலா அஷத்தி கௌகபின் துர்ரியின் ஃபிஸ் ஸமாஇ இதாஅத்தன், அவர்களை அடுத்து நுழையக்கூடியவர்கள் வானத்தில மிகவும் பிரகாசமாக மிளிரக்கூடிய நட்சத்திரத்தை விடவும் பிரகாசமாக இருப்பார்கள். லா யபூலூன், அங்க சிறுநீர் கழிக்க மாட்டார்கள். வலா யதகவ்வத்தூன், அங்கே அவர்களுடைய வெளிவாசல் தேவைகள் கிடையாது. வலா யம்தஹித்தூன், அவங்க காரவும் மாட்டார்கள். வலா யத்ஃபுலூன், துப்பவும் மாட்டார்கள். அம்ஷாத்துஹும் அத்தஹப், அவர்களுடைய சீப்புகள், தலைவாரும் சீப்புகள் தங்கத்திலானது. வரஷ்ஹும் அல் மிஸ்க், அவர்களுடைய அனைத்தும் அது கஸ்தூரி மற்றும் குங்குமம் போன்ற மனங்களை கொண்டதாக இருக்கும். வமஜாமிருஹும் அல் உல்வத்து, அதாவது வ அஸ்வாஜுஹும் அல் ஹூருல் ஈன், அவர்களுடைய எல்லா விதமான உயர்வுகளுடனேயே அவர்களுக்கு ஹூருல் ஈன்கள் என்ற பெண்களும் வழங்கப்படுவார்கள். அஹ்லாக்குஹும் அலா ஹுலுக்கி ரஜுலின் வாஹிதின் அலா சூரத்தி அபீஹிம் ஆதம் சித்தூன திராஅன் ஃபிஸ் ஸமாஇ, மேலும் குணங்களையும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா உயர் குணங்களை கொடுத்திருப்பான். ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய உயரமான
சித்துன திரா 60 முலம் உயர்ந்தவர்களாக இருப்பார்கள் என்றெல்லாம் சஹீஹ் முஸ்லிம்ல இந்த ஹதீஸ்கள் சொர்க்கத்தை கொண்டு கூறப்பட்டிருக்குது. அல்ஹம்துலில்லாஹ், அங்க எங்களுடைய துனியாவுடைய உண்மையான நல்ல அமல் செய்த பத்தினித்தனமான பரிசுத்தமான சாலிஹான பெண்கள் அவர்கள் ஹூரின்களுடைய தலைவிகளாக இருப்பார்கள். வஹூரின் ஈன், அவர்களை விடவும் அழகானவர்களாக இருப்பார்கள். அந்த ஹூரில் ஈன்களுடைய அழகு கம்சாலில் லுஇல் மக்னூன், அவர்கள் பாதுகாக்கப்பட்ட சிப்பிக்குள் இருந்த முத்துக்களை போல. இன்ஷாஅன், அவர்களை நாங்கள் ஒரு வடிவத்தில் படைத்தோம். ஃபஜால் ஹுன்ன அபுகாரா, அவர்களை கன்னி பெண்களாக ஆக்கினோம். ஒருபன் அத்ராபா, அவர்களுடைய உடல் அழகுகளை பற்றி அல்லாஹ் இங்கே சுப்ஹானஹு வ தஆலா சொல்லுகிறான். மேலும் ஃபீஹின்ன காசிராத்து தர்ஃபி, அவர்கள் தன்னுடைய பார்வைகளை கீழே நோக்கி கொண்டே இருப்பார்கள் என்று அந்த சாலிஹான பெண்களை பற்றி சொல்லும் பொழுது இந்த ஆயத்துகள் எங்களுக்கு சொல்லுது. அப்படின்ற அவர்கள் ஹராமான பார்வைகளை பார்க்க மாட்டார்கள். அது நேரடியாக வேற யாரும் யாரையும் உற்று நோக்குவதாக இருந்தாலும் சரிதான், அல்லது பல திரைகளினூடாக பல சாதனங்களினூடாக வரக்கூடிய ஆண்களாக இருந்தாலும் சரிதான். அப்படியான யாரையுமே உற்று பார்க்காத பெண்கள் தான் நாளம் மறுமையில ஹூர்லின்களாக இருப்பார்கள். அந்த ஹூர்லின்களுடைய தன்மையும் அப்படித்தான். அவங்க காசிராத்து தர்ஃப், பார்வைகளை தாழ்த்தியவர்களாக இருப்பார்கள். லம் யத்முஸ்ஹுன்ன இன்சுன் கப்லஹும் வலா ஜான், அவர்களை இதுக்கு முன்னால மனிதனோ ஜின்களோ தீண்டியது கிடையாது. ஃபபிஐயி ஆலாஇ ரப்பிக்குமா துகதிபான், மனிதர்கள் ஜின்களாகிய நீங்கள் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த நியாமத்துகள் எதனை புறக்கணிக்கின்றீர்கள் என்று கஅன்னஹுன்னல் யாக்கூத் வல் மர்ஜான், அந்த பெண்கள் யாக்கூத் என்ற பவளங்கள், மர்ஜான் என்ற முத்து மாணிக்கங்களைப் போல இருப்பார்கள் என்றெல்லாம் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா வர்ணித்து இருக்கின்றான். அது மட்டுமல்ல, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பேணுதலான பெண்களுக்கு நாளம் மறுமையில பெரும் அந்தஸ்துகளை வழங்கி அந்த ஹூர்லின்களை விடவும் மடங்கு அழகுள்ளவர்களாக ஆக்கிவிடுவான். அவர்கள் நாளம் மறுமையில அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுடைய தரிசனத்துக்கும் ஆளாகுவார்கள். இவைகளெல்லாம் யாருக்கென்றால் இந்த துனியாவுல சாலிஹான அமல் செய்தவர்களுக்குத்தான். அவர்களுக்கு நாளம் மறுமையில ஒரு மலாய்க்காவின் மூலமாக அழைப்பு எடுத்து சொல்லப்படும், இன்னலக்கும் அந்த சிஹோ ஃபலா தஸ்கமு அபதா, நீங்கள் இந்த சொர்க்கத்துல எப்பொழுதும் ஆரோக்கியமாக இருப்பீங்க, உங்களுக்கு நோயே ஏற்பட மாட்டாது. வ இன்னலக்கும் அந்த ஹியவ், நீங்கள் உயிரோடே இருப்பீங்க. ஃபலா தமூத்து அபதா, உங்களுக்கு ஒரு காலம் மௌத்து சம்பவிக்கவே மாட்டாது. வ இன்னலக்கும் அன் தஷுப்பு ஃபலா தஹ்ரமு அபதா, நீங்கள் வாலிபர்களாகவே இருப்பீங்க, வாலிப பெண்களாக இருப்பீங்க, ஒரு நாளும் வயோதிபம் அடைய மாட்டீங்க. வைநலக்கும் அன் தன் அமு ஃபலா தபஅசு அபதா, அங்க நீங்கள் இன்பங்களை சுகண்டிகளை அனுபவித்து கொண்டே இருப்பீங்க. அங்க அவைகள்ல எந்த விதமான மாற்றமோ குறைவோ ஏற்பட மாட்டாது. ஃபதாலிக கௌலுஹு அஸ்ஸ வஜல் வதவது அன் தில்குமுல் ஜன்னah ஊரிஸ்துமூஹா பிமா குன்தும் தஅமலூன், அந்த ஜன்னத் உங்களுக்கு அனந்தரமாக வாரிசாக கொடுக்கப்பட்டிருக்கிறது. அந்த ஜன்னத்துக்காக வேண்டித்தான் நீங்கள் அழைக்கப்படுகின்றீர்கள். நீங்கள் அறிவுள்ளவர்களாக இருந்தால் சாலிஹான அமல்களை புரிந்து அல்லாஹ்வுக்கு பொருத்தமான வாழ்க்கையை வாழ்ந்து அதனை அடைந்து கொள்ளுங்கள் என்கிறது அல்லாஹ் சொல்கிறான். இதனால சாலிஹான தன்மை என்கிறது எல்லா இடத்திலையும் இலகுவாக வாரது இல்லை. அதனை நாங்க பெறறதுக்கு பல தியாகங்களை செய்யணும். சில சந்தர்ப்பங்கள்ல எங்களுக்கு வெறுப்பான விடயங்கள் கூட முன் வரக்கூடிய நேரத்துல நாங்க எப்படி அந்த சாலிஹான முறையில் நடந்து கொள்றது என்கிறத விளங்கி அல்லாவுக்காக வேண்டி அவைகள்ல கெடுதிகள்ல ஏற்படுத்தாம, கெடுதிகள்ல நிகழாம, அதுக்கு ஒன்றுக்கொன்று கெடுதி செய்யாம நாங்க அல்லாஹ் எந்த முறையில அவைகளுக்கு ஈடு கொடுக்க சொல்லியிருக்கிறானோ அந்த முறையில் நடந்து கொள்வதன் மூலமாக எங்களுக்கு நிச்சயமாக இவைகள் கிடைக்க பெறும். எனவே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அப்படியான சாலிஹான கூட்டத்துல நம் அனைவரையும் ஆக்கி அருள் புரிவானா. சூரா அல் இஸ்ரா உடைய 5வது ஆயத்துடைய தஃப்சீரை இன்றைக்கு நாங்க பார்க்க இருக்கிறோம். இதுக்கு முந்தைய ஆயத்துல பனு இஸ்ராயல்களை பற்றி அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா
சொல்லும் நேரம் 2 முறை நீங்க குழப்பத்தை உண்டு பண்ணுவீர்கள், அதற்குரிய தண்டனையும் உங்களுக்கு கிடைக்கப்பெறும் என்றெல்லாம் குறிப்பிட்டிருக்கிறான். பின்னால உங்களுக்கு ஒரு நல்ல காலம் உருவாகும் என்றெல்லாம் நன்மாராயும் சொன்னான். இன்றைய ஆயத்துல அதனுடைய தொடராக ஃபைதா ஜாஅ வஅது ஊலாஹுமா பஅஸ்னா அலைக்கும் இபாதல்லனா உலி பஸின் ஷதீதின் ஃபஜாசு ஹிலால் அத்தியார் வகான வஅதன் மஃபூலா. 2 முறை பனு இஸ்ராயல்கள் நாட்டுக்குள்ள ஃபசாதுகளை குழப்பத்துகளை உண்டு பண்ணுவாங்க, அவங்க தண்டனைகளை அனுபவிப்பாங்க என்று கூறியதன் பின்னால முதல் முறையில் ஃபசாது செஞ்சு தண்டனை அடைந்த விவரங்களை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இங்க உலி பஸின் ஷதீதின் என்று சொல்லி புக்து நசர் என்கிறவன் மூலமாக ஏற்பட்ட அந்த குழப்பத்தை, இவர்களுக்கு நடந்த ஃபித்னாவை பத்தி சொல்லியிருக்கிறார். இந்த புக்து நசர் என்கிறவன் எப்படியாப்பட்டவன் என்றா, புக்த் என்கிறது பிள்ளை என்ற கருத்து அல்லது மகன் என்ற பொருள். நசர் என்கிறது ஒரு சிலையினுடைய பெயர். அப்ப சிலையின் மகன், சிலையின் பிள்ளை என்பது தான் இந்த புக்து நசர் என்பதின் கருத்து. இவனுடைய தந்தையின் பெயர் யாருக்கும் தெரியல. அந்த காலத்தில் உள்ள மன்னன் லஹ்ராசத் என்று சொல்லி, லஹ்ராசத் என்பவன் இவன் ஈராக்குடைய அந்த மாநிலத்துக்கு பொறுப்பாக அதிகாரியாக அதிபதியாக இருந்தான். இந்த மன்னனுக்கு துருக்கி நாட்டவர்கள் மீது பெரிய கோபம் இருந்துச்சு. பனு இஸ்ராயல்களோட இவன் படையெடுத்து செல்லக்கூடிய நேரத்தில் அந்த பனு இஸ்ராயல்களோட போர் செய்யறதுக்கு படையெடுத்து போகக்கூடிய நேரத்தில் புக்து நசரிடம் இந்த பனு இஸ்ராயல்களை ஒப்படைத்தான். புக்து நசர் பனு இஸ்ராயல்களை ஆக்கிரமித்து அதிகாரம் செலுத்தி அவங்களுடைய நகரங்கள், வீடுகள் எல்லாத்தையுமே தன்னுடைய போர் வீரர்களை அனுப்பி ஆதிக்கத்துக்கு எடுத்துக்கொண்டான். அவங்கள அதிகமானவர்களை கொண்டொழித்தான். 70,000 பேர்களை கைது செஞ்சான். மஸ்ஜிதுல் அக்ஸாவை எல்லா விதத்திலும் நாசமாக்கி போட்டான். தௌராத் வேதத்தை கொளித்து எரித்து போட்டான். பனு இஸ்ராயல்களை அடிமையாக்கி கொண்டான். இப்படியாக வேதனை வரும் என்கிறது அவங்களுக்கு வாக்களிக்கப்பட்ட விடயங்கள். இது பனு இஸ்ராயல்களுக்கு இப்படியான வேதனைகள், குழப்பங்கள், பிரச்சனைகள் வரும் என்று அவர்களுக்கு வாக்களிக்கப்பட்டு இருக்குது. இப்படி முதலாவதாக நடந்தது சும்ம ரததுனா லகுமுல் கர்ரத அலைஹிம் வ அம்ததுனாக்கும் பி அம்வாலி வ பனீன் வ ஜஅல்னாக்கும் அக்ஸர நஃபீரா. பனு இஸ்ராயல்களுக்கு அல்லாஹ் மறுபடியும் முன்னேற்றத்தையும் வளர்ச்சியையும் அளித்தான். அதனைத்தான் இந்த ஆயத்துல சும்ம ரததுனா லகும் அல் கர்ரத்தை, பிறகு சந்தர்ப்பத்தை நாங்க உங்களுக்கு மீட்டி தந்தோம். அலைஹிம், உங்களுக்கு யாரு அநியாயம் செஞ்சார்களோ, நீங்க அநியாயம் செஞ்சதன் காரணமாக பலவிதமான துன்பங்களுக்கு ஆளாக்கப்பட்டீங்க. பின்பு மறுபடியும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா உங்களுக்கு அனைத்தையும் மீட்டி தந்தான். வ அம்ததுனாக்கும் பி அம்வாலி வ பனீன், மறுபடியும் உங்களுக்கு பொருட்களையும் தந்து பிள்ளை பாக்கியங்களையும் தந்து வ ஜஅல்னாக்கும் அக்ஸர நஃபீரா, உங்களை அதிகமான மனிதர்களுடைய ஒரு ஜனங்களாக ஆக்கினோம் என்று சொல்லி அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பனு இஸ்ராயல்களுக்கு மறுபடியும் முன்னேற்றம், வளர்ச்சி இவைகளை கொடுத்ததை பத்தி இந்த ஆயத்துல சொல்றான். இந்த புக்து நசர் என்கிறவன் பனு இஸ்ராயல்களை கைது செஞ்சு கொண்டு போனதன் பின்னால அவங்க பல காலங்களாக அடிமையாகவே இருந்தாங்க. பனு இஸ்ராயல்கள் பல காலங்களாக அடிமையாகவே இருந்தாங்க. கோரஷ் ஹமதானி என்ற பபிலோனியாவின் மீது படையெடுத்து இந்த அரசன் போறான். இந்த கோரஷ் ஹமதானி என்ற அரசன் பபிலோனியா, அதாவது ஆரம்பத்தில் ஈராக், இதுக்கு படையெடுத்து சென்றால் அந்த நகரத்தையும் அவன் வெற்றி கொண்டான். அந்த தேசத்தினுடைய அனைத்து விடயங்களும் இவனுடைய ஆதிக்கத்தில் வந்தது. இந்த இடத்தில் அவன் நிரந்தரமாக வாழ்ந்து வந்தான். பபிலோனியாவில் அந்த இடத்துல
கோரஷ் ஹமதானி என்ற அரசன் நிரந்தரமாக வாழ்ந்து வந்தான். அங்க அடிமைகளாயிருந்த பனு இஸ்ராயல்களை சேர்ந்த ஒரு பெண்ணை கல்யாணமும் முடிச்சார். இந்த பெண் தன்னுடைய கணவன் கோரஷ் ஹமதானியிடம் சிபாரிசு செஞ்சு பனு இஸ்ராயல்களை பரிந்துரை செஞ்சு பனு இஸ்ராயல்களை அடிமைத்தனத்தில் இருந்து விடுவித்தாள். பனு இஸ்ராயலுடைய நாட்டையும் அவர்களுக்கு திருப்பி கொடுக்குமாறு இவள் முயற்சி செய்து அந்த அரசன் திருப்பி கொடுத்தாள். இதற்கு பிறகு பனு இஸ்ராயல்கள் முன்னேறினாங்க. எல்லா விஷயத்திலையும் அவங்க அபிவிருத்தி அடைஞ்சாங்க. செல்வ பெருக்கம், ஜன பெருக்கம் அவங்களுக்கு ஏற்பட்டது. இந்த விவரங்களை இந்த ஆயத்தில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லி இப்படி அவங்களுக்கு மறுபடியும் பலவிதமான வெற்றிகள் கொடுத்து இவர்களை உயர செய்ததன் பின்னால் அல்லாஹ் அவர்களை நோக்கி இன் அஹ்சன்தும் அஹ்சன்தும் லி அன்ஃபுசிக்கும், நீங்கள் நன்மை செஞ்சா அதற்குரிய பிரதிபலன், அதற்குரிய பிரயோஜனம் உங்களுக்கு தான் இருக்குது. வைன் அஸஅதும் ஃபலஹா, நீங்கள் தீமை செய்தால் அதற்குரிய பிரதிபலனும் உங்களுக்கு தான். ஃபைதா ஜாஉ ஆதுல் ஆஹிரதி லியசூஉ வுஜூஹக்கும் வலியதுஹுலு அல் மஸ்ஜித கமா தஹலூஹு அவ்வல மர்ரத்தின் வலியுதப்பிரு மா அலவ் தத்பீரா என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இரண்டாம் முறையும் நீங்க அக்கிரமங்கள் குழப்பங்கள் செஞ்சு அதற்குரிய தண்டனையையும் அடைவீர்கள் என்ற இன்னொரு வாக்குறுதி வந்துவிட்டா உங்களுடைய கவலைகள் ஏற்படும் விதத்தில் நடத்தப்படுவீங்க. முன்னர் நீங்க மஸ்ஜிதில் நுழைந்தது போல நுழைறது, கட்டத்தை அடைந்ததன் பின்னால மறுபடியும் நீங்க அழிவுக்குள்ளாகிறது. இப்படியான முறையில படைகள் அனுப்பி நீங்க தோற்கடிக்கப்பட்டு இழிவழித்தப்பட்டீங்களோ அதே போன்று மறுபடியும் ஆக்கப்படுவீர்கள் என்றெல்லாம் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா வைன் அஸஅதும் ஃபலஹா, நீங்கள் கெடுதி செய்தால் அதனுடைய தீங்கும் உங்களுக்கே தான் என்ற விவரத்தை குர்ஆன்ல சொல்லி அவர்களுக்கு சொன்ன நல்லுபகாரத்தை, அவர்களுக்கு செய்த நல்லுபகாரத்தை பற்றி இங்கே குறிப்பிடுகிறார். இதே மாதிரி தர்தூஸ் ரூமி என்கிறது ஒரு அதிகாரியினுடைய பெயர். அவனுடைய படைகளும் பனு இஸ்ராயல்களை தாக்குறதுக்கு படையெடுத்து வந்து பனு இஸ்ராயல்களை அழித்தாங்க. காரணம் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இவங்களுக்கு மறுபடியும் பூமியில உயர்வை கொடுத்து கண்ணியப்படுத்தியும் அவங்க அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுடைய கட்டளைகளுக்கு வழிபடாம பூமியில் குழப்பம் செய்ய, ஃபசாது செய்ய, விஷமம் செய்ய ஆரம்பித்தாங்க. அதனால அல்லாஹ் இப்படியாக பல அதிகாரிகளை, அரசர்களை அவர்களை சாட்டி இந்த பனு இஸ்ராயல்களை அழித்தே வந்தார். என்றாலும் இவர்கள் படிப்பினை பெற இல்லை. இந்த முறையில இறுதியாக இந்த தர்துஸ் ரூம் என்பவனும் படைகளை எடுத்து வந்து அந்த பனு இஸ்ராயல்களை அழித்தே போட்டார். பாரசீக நாட்டினுடைய அரசன், அதாவது ஈரானுடைய அரசன், அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுடைய ஏவலின் படிக்கு, அதாவது அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுடைய அந்த நாட்டத்தின் படிக்கு அந்த பாரசீக அரசன், அவனுடைய பேர் ஹர்தூஸ் என்று சொல்லப்படும். அவன் பைத்துல் முகத்திஸ்ல சூழ உள்ள அனைவர்களையும் நான் வெற்றி கொண்டால் ஏண்ட படையிற்கு மத்தியில அவங்களுடைய ரத்தம் ஓடும் வரைக்கும் அவர்களை நான் வெட்டுவேன் என்று நான் இறைவனிடம் சத்தியம் செய்திருக்கிறேன் என்று கூறிக்கொண்டிருந்தான். இந்த அரசன் அவனுடைய படை தளபதிகளில் ஒருவரிடம் சொன்னான், நான் இப்படி சத்தியம் செஞ்சிருக்கிறேன், நிச்சயமாக அவர்களை நான் வெட்டுவேன். இந்த சந்தர்ப்பத்தில் அந்த பைத்துல் முகத்திஸை சூழ உள்ள இந்த பனு இஸ்ராயல்களை நீ வெட்டு என்று அந்த படை தளபதியிடத்துல சொன்னோனே அவன் பைத்துல் முகத்திஸ்ல நுழைஞ்சி பனு இஸ்ராயல்கள் பலி கொடுக்கக்கூடிய இடத்துல நின்று கொண்டு அங்க ரத்தம் பொங்கிக் கொண்டு இருக்கும் வரைக்கும் அதிகமானவர்களை கொண்டான். ஒரே இடத்துல இருந்து ரத்தம் ஓயாம வந்து கொண்டே இருக்குது. அதனை பற்றி அந்த அரசன் ஹர்தூஸ் விசாரிச்சார். அதாவது இந்த பாரசீக மன்னர், அவர் இந்த பனு இஸ்ராயல்களை கொடுமைப்படுத்தி அவர்களுடைய ரத்தங்களை ஆறாக ஒட்டுவேன் என்று சொன்னான்.
அதற்கு ஏற்ப கட்டளையிடப்பட்ட வகையில தான் அந்த தளபதி இப்படியான விடயங்களை செய்து அக்கிரமம் புரிஞ்சு கொண்டிருந்தான். அங்க ஒரு இடத்துல ரத்தம் பொங்கிக் கொண்டே இருந்தது, அது நிக்கல்ல. அதனை பற்றி அந்த அரசன் விசாரிச்சான். அந்த நேரம் பனு இஸ்ராயேல் சொன்னாங்க, நாங்க சில பலிகளை கொடுத்தோம். அதாவது இவங்க பலி கொடுக்கும் இடத்துல தான் இதே பனு இஸ்ராயல்கள் ஆரம்பத்துல எந்த மக்களை பலி கொடுத்தாங்களோ, அநியாயங்களை செஞ்சாங்களோ, அதே மாதிரி இவர்களை அதே இடத்துல வச்சு அறுக்கப்பட்டது, பலி கொடுக்கப்பட்டது. அந்த இடத்துல ரத்தம் ஓட்டிக்கொண்டிருக்கும் பொழுது தான் ஒரு இடத்துல இருந்து ரத்தம் பொங்கிக் கொண்டே வந்து கொண்டே இருக்குது, அது நிக்குது இல்ல. அதனை பத்தி அந்த அரசன் இது என்ன நடக்குது என்று சொல்லி விசாரிச்சான். அந்த நேரம் அவங்க எங்களுக்கு பலி கொடுக்குமாறு இறைவன் கட்டளையிட்டான் அல்லாஹ், நாங்க அதனை கொடுத்தோம், ஆனா அது இறைவனால அங்கீகரிக்கப்படல. இந்த நேரம் அரசன் சொன்னான், நீங்க என்னிடத்துல உண்மையை சொல்லுங்க, மறைக்க கூடாது என்று சொல்லி அவங்கள மிகவும் முக்கியமானவர்களை கொண்டான், பெண்களையும் கொண்டான், குழந்தைகள், இப்படி 70,000 பேரை வெட்டி கொண்டான். ஏண்டா இவங்க அந்த உண்மையை சொல்லல. அப்படி செஞ்சதன் பின்னால அவங்க உண்மையை சொல்லல. அந்த நேரம் நீங்க உண்மையை சொல்லலண்டா உங்கள ஒருவரையும் நான் விட போறதில்ல, அச்சுறுத்தினான். இது ஒரு நபியின் ரத்தம், அவர் எங்களை சில விடயங்களை விட்டும் விலக்கி கொண்டிருந்தார். உங்களுடைய இந்த அநியாயம், நீங்க இப்படி வருவீங்க, எங்களுக்கு அநியாயம் செய்வீங்க என்றெல்லாம் சொல்லி கொண்டும் இருந்தார். அவரு சொன்னதை நாங்க நம்பாம அவரை கொலை செஞ்சோம், இது அவருடைய ரத்தம் தான், நிக்காம வருவது. அந்த அரசன் கேட்டான், அந்த நபியுடைய பெயர் என்ன? அவர் ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய மகன் யஹ்யா அலைஹிஸ்ஸலாம் என்று பதில் சொன்னாங்க. அதற்கு இப்போ தான் என்னிடம் நீங்க உண்மை பேசுனீங்க, இது போன்ற குற்றத்துக்காகத்தான் உங்களுக்கு உங்களுடைய ரப்பு உங்களை தண்டிக்கிறான், எங்களை ஏவிவிட்டிருக்கிறான் என்று அந்த அரசன் சொன்னார். என்ன இப்படியாக பல அரசர்களின் மூலமாக இவர்கள் பயங்கரமான வேதனைகள், துன்பங்களுக்கு ஆளாக்கப்பட்டாங்க. ஹசரத் யஹ்யா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய கொலை பனு இஸ்ராயலில் உள்ள லாகத் என்ற அரசனுடைய ஆணையால் தான் நிகழ்ந்தது என்று ஒரு ரிவாயத்தில் வந்திருக்குது. இவங்களை கொண்டு விட வேணும் என்ற ஒரு பெண் தான் அந்த அரசனை தூண்டினான். அவளுடைய பேர் அர்பீல் என்று சொல்லப்படும். இவள் 70 நபிமார்களை கொலை செய்யறதுக்கு காரணமாக இருந்தாள். இவள் தான் 70 நபிமார்களை கொலை செய்ய வைத்திருந்தால். ஹசரத் யஹ்யா அலை இஸ்லாம் அவர்களுடைய கொலை ஹசரத் ஈசா அலை இஸ்லாம் அவர்களை உயர்த்தப்பட்ட பொறவுதான் நடந்துச்சு என்று தப்சீர் விளக்கங்கள் எங்களுக்கு சொல்லுது. இப்படி அவர்கள் உண்மையை சொன்னதன் காரணமாக அந்த தலபதி அதனுண்டாக வரக்கூடிய தீங்குகளை உணர்ந்து அவன் அல்லாஹ்க்கு சுஜூத் செஞ்சு, யஹ்யாவே, உங்களால உங்களுடைய சமூகத்தினர் அடைந்ததையும் அவர்களுடைய கொலையையும் எனக்கு உங்களுக்கு ரப்பாக இருக்கக்கூடிய அல்லாஹ் நல்ல முறையில் அறிஞ்சிருக்கிறான், அதனால அவங்கள ஒருவரையும் நான் விடாமல் வைத்திருப்பதற்குள்ள எனக்கு அல்லாஹ்வின் கட்டளைப்படி நேர்வழி காட்டுங்க என்று அவர் சஜிதாவுல கேட்க ஆரம்பிச்சார். அவருடைய கொலைகள் நடந்து பனு இஸ்ராயல்கள் ஈமான் கொள்ள ஆரம்பிச்சாங்க. எனவே இந்த பனு இஸ்ராயல்கள் யாரை ஈமான் கொண்டாங்களோ அந்த ரப்ப நானும் ஈமான் கொள்றேன், அவனை தவிர வேறு ரப்பு இல்லை என்று நான் உறுதி கொண்டேன் என்று அந்த அரசன் தௌபா செய்கிறான். அவன் இஸ்லாத்துக்குள்ள வந்துவிடுறான். பொறவு உங்களுடைய இந்த ரத்தம் என்னுடைய படைக்கு மத்தியில ஓடும் வரை உங்களை நான் வெட்டி துளைக்க வேண்டும் என்று சொல்லி ஹர்தூஸ் மன்னன் எனக்கு கட்டளையிட்டு இருக்கிறான். அவனுடைய கட்டளைக்கு மாறு செய்ய எனக்கு சக்தி இல்லை, ஏவப்பட்டத படி செய்யலாம் என்று சொல்லி அந்த விடயத்துல உறுதிமொழி கொடுத்து கொண்டே இருந்தான். இதனால ஒரு அகலியை வெட்டி அவங்களுடைய கால்நடைகளை எல்லாம் அறுக்கிறதுக்கு கட்டளையிட்டான். இந்த செய்தி ஹர்தூஸ் மன்னனுக்கு எட்டிய நேரம் அவங்களை வெட்டுவதை நிறுத்துமாறு கட்டளையிட்டு ஆள் அனுப்பினான். அரசுரிமையை அவர்களுக்கு இல்லாமலாக்கி அவர்களுடைய நாட்டிலும் அவர்களை வைக்காம அவர்களுடைய அனைவரையும் அவன் தன்னுடைய ஆதிக்கத்துக்கு எடுத்துக்கொண்டான். அவன் பாபிலுக்கு போய்
அங்க 2வது சம்பவமாக அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றதை போல இந்த விடயங்கள் நடந்துச்சு. அந்த காலத்திலிருந்து ஹஸரத் உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்களுடைய காலம் வரைக்கும் பைத்துல் முகத்தஸ் பல தடவை தகர்க்கப்பட்டு கொண்டே இருந்துச்சு. பிறகு ஹஸரத் உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்களுடைய கட்டளைப்படி முஸ்லீம்கள் அதனை நல்ல முறையில கட்டி நிர்மாணம் செய்தாங்க என்பது தான் இந்த ஆயத்துகள்ல இந்த பனு இஸ்ராயல்கள் பூமியில குழப்பத்தில் உள்ளாக்கப்படுவார்கள், பிறகு அவங்களுக்கு உயர்வு கிடைக்கும், மறுபடியும் அவர்கள் குழப்பங்களின் பக்கம் மீண்டால், பூமியில ஃபசாது செய்தால் மறுபடியும் சோதிக்கப்படுவார்கள் என்பதற்கு ஏற்ப பல அரசர்களின் மூலமாக அடிமைகளாக்கப்பட்டு கொலை செய்யப்பட்டு இவர்கள் துன்பங்களுக்கு ஆளாக்கப்பட்டு கொண்டே இருந்தார்கள். அதே போன்று தான் இன்று வரைக்கும் அது நடந்து கொண்டிருக்கிறது. அவங்களுக்கு பூமியில சில சந்தர்ப்பங்கள்ல வெற்றி கிடைக்குது, சில சந்தர்ப்பங்கள்ல அவங்களுக்கு எதுவும் செய்ய முடியாத ஒரு நிலைமை உண்டாகுது. இப்படியாக கியாமத்து நாள் வரைக்கும் இந்த யூதர்கள் விஷமம் செய்து கொண்டே இருப்பார்கள். பிறகு ஹசரத் உமர் ரலியல்லாஹு காலம் வரைக்கும் பைத்துல் முகத்தஸுடைய பகுதியில பலவிதமான குழப்பங்கள் நடந்து இறுதியில தான் ஹசரத் உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்க அந்த பைத்துல் முகத்தஸை கட்டி எழுப்பினாங்க. இப்பொழுதும் அந்த பைத்துல் முகத்தஸுக்குள்ள பலவிதமான பிரச்சனைகள் துன்பங்கள் இருந்து கொண்டே இருக்கிறது. அவங்க விஷமங்கள் செஞ்சு கொண்டே இருக்கிறாங்கிறது எங்களுக்கு தெரிவானது. பிறகு அசா ரப்புக்கும் ஐயர்ஹமக்கும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா 2வது முறை இந்த பனு இஸ்ராயல்கள் குர்ஆனுடைய ஆயத்துல சொல்லப்பட்டதன் பிரகாரம் தண்டிக்கப்பட்டதன் பின் நீங்க பாவங்களை விட்டுவிட்டு மனம் திரும்பி தௌபா செய்வீர்களானால் அசா ரப்புக்கும் ஐயர்ஹமக்கும் அல்லாஹ் உங்களுக்கு இரக்கம் காட்டுவான். இரக்கம் காட்டுவதற்கு போதுமானவன். பாருங்க, இவ்வளவெல்லாம் அநியாயங்கள் செய்தும் அல்லாஹ் மீண்டும் மீண்டும் சந்தர்ப்பங்களை கொடுத்து கொண்டே இருக்கிறான். இப்பொழுதும் அவர்களுக்கு சந்தர்ப்பம் இருக்குது. அவர்கள் செய்யக்கூடிய இந்த அநியாயங்களை விட்டு பைத்துல் முகத்தஸுடைய பகுதியில எந்த அளவுக்கு அநியாயங்களை செஞ்சு கொண்டு விஷமங்கள் புரிஞ்சு கொண்டு இருக்கிறாங்க. இப்பவும் இரக்கமான அல்லாஹ் சொல்கிறான், நீங்க தௌபா செஞ்சு மீளுவீங்கண்டா, இந்த அநியாயங்களை விட்டு விடுவீங்கண்டா, உங்களுடைய ரப்பு அசா ரப்புக்கும் ஐயர்ஹமக்கும் உங்களுக்கு இரக்கம் காட்டுறதுக்கு போதுமானவன். அப்படி நீங்க மறுபடியும் இந்த விஷமங்களை அநியாயங்களை ஃபசாதுகளை செய்யறதுக்கு ஆரம்பித்தா அந்த அட்டூழியங்களுக்காக வேண்டி நீங்க மறுபடியும் மீண்டால் நாங்களும் மீண்டு விடுவோம், உங்களை தண்டிக்கிறதன் பக்கம் நாங்களும் மீளுவோம் என்று அல்லாஹ் இந்த ஆயத்துகள்ல சொல்லுறான். மேலும் வஜால்னா ஜஹன்னம லில் காஃபிரீன ஹசீரா, இப்படி தன்னை திருத்திக் கொள்ளாத காஃபிர்களுக்கு நாங்க தண்டனை கொடுக்கிறது மட்டும் இல்லாம நாள மறுமையில நரக வேதனையும் அவங்களுக்கு கொடுப்போம். இந்த ஆயத்துல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தௌபா செய்யாம அநியாயம் அக்கிரமங்களை புரிந்து இருக்கக்கூடியவர்களை விடமாட்டோம், அவங்களுக்கு நாங்க பலவிதமான சோதனைகளை கொண்டு வந்து சேர்ப்போம். அவங்க விசுவாசம் செய்யறதுக்கு மறுக்கிறாங்க மட்டுமில்ல, அவங்க மக்களை கொலை செய்யவும் முயல்றாங்க. அல்லாஹு தாலா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள இப்படி இந்த யகூதிகளுடைய அநியாயங்களை விஷமங்களை விட்டும் காப்பாற்றினான். அதிகமான நபிமார்களை கூட இவர்கள் கொண்டு குவித்தாங்க. ஹஜ்ரத் ரசூலுல்லாஹ் இந்த யூதர்களை தோக்கடிச்சு அவங்கள அடக்கி ஒடுக்கினாங்க. இதன் பிரதிபலனாகத்தான் மதீனாவில் உள்ள பனு குரைலா கோத்திரத்தை சேர்ந்த யூதர்கள் கொல்லப்பட்டாங்க. பனு நுலைர் கோத்திரத்தை சேர்ந்த யூதர்கள் மதீனாவை விட்டு நாடு கடத்தப்பட்டாங்க. மற்றவர்கள் ஜிஸியா கொடுத்து வரி கட்டி இஸ்லாமிய ஆட்சியில வாழ ஆரம்பிச்சாங்க. அவங்க முஸ்லிம்களுடைய ஆட்சியின் கீழே சிறுமைப்பட்ட ஒரு பிரஜையாக வாழ்வதற்கு நேர்ந்தது. இந்த முறையில அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பூமியில விஷமம் செய்யக்கூடிய வேதம் கொடுக்கப்பட்டும் அதனை கொண்டு சீரான முறைய கையாளாமல் அல்லாஹ்வுடைய விடயத்தில் மேலோங்கி போகக்கூடிய அநியாயக்காரர்களுக்கு இப்படியான முறையில அல்லாஹ் கியாமத்து நாள் வரைக்கும்
ஒரு படித்து கொண்டிருப்பான். எனவே அவர்களை பூண்டோடு அழிக்காம அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இப்படி செஞ்சது அவர்களுக்குரிய இரக்கத்தின் காரணமாக, அவர்கள் தௌபா செய்து மீண்டு வர வேண்டும் என்கிறதுக்காக. ஹிட்லர் கூட எங்களுக்கு தெரியும், முந்தைய காலத்துல வந்த அரசர்களை போல இந்த இஸ்ராயல்களை மிகவும் கொடுமைப்படுத்தினான். எனவே இந்த முறையில யூதர்களை அவனும் விட்டு வைக்கல. இறுதியில அவன் கூட சொன்னான், சிலரை நான் விட்டு வைக்கிறேன் எதற்காக, இவர்கள் எப்படியாப்பட்ட ஒரு நன்றி கெட்ட கூட்டம் என்கிறதனை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும் என்கிறதுக்கு. இதன் அடிப்படையில இன்றைக்கு கூட நாங்க அவர்களுடைய அடாவிடித்தனங்களை பார்த்து கொண்டு தான் இருக்கிறோம். இங்க வஜானா ஜஹன்னம ஹசீரா என்று அல்லாஹ் சொல்லுகிறான். இந்த ஹசீர் என்ற வார்த்தை